கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் விளைச்சல் உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதின மன்னா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 12:21. தீமையை நன்மையினால் வெல்லு என்பதை குறித்து பவுல் அங்கே அருமையாக எழுதியிருக்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நமக்கு தீமை செய்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. அந்த தீமை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்னு போட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஒரு ஊருக்கு ஒரு முனிவர் வந்திருந்தார். அந்த முனிவர் எல்லாருக்கும் நன்மை செய்துக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த ஊரில் ஒரு பையன், இவர் என்ன பெரியவர், இவர் எல்லோரும் நன்மை செய்துக்கிட்டு இருக்காருன்னு அவர் மேலே தேவையில்லாத ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லி பொய் பிரச்சாரம், துர்ச்செய்தியை பரப்பி, இவர் முனிவர் கிடையாது, இவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இவருக்கு பிள்ளைகள்லாம் இருக்குது அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்தது மாத்திரம் இல்லை, அடுத்த ஊருக்கும் போய் சொல்லி இவர் பேரை கெட்ட பேரை ஆக்கிட்டான். அவருக்கு அதை பற்றி அவர் ரொம்ப கவலைப்படவே இல்லை. ஒரு நாள் இவனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. உடனே அந்த பெரியவர், அந்த முனிவர் வந்து அந்த துர்ச்செய்தியை பரப்பினவனுக்கு நன்மை செய்தார். அந்த பெரிய ஆபத்திலிருந்து அவனை காப்பாற்றினார். அவன் வந்து உடனடியாக மறுநாள் வந்து, ஐயா, நான் உங்களை பற்றி எவ்வளோ ஒரு கெட்ட பேரெலாம் உங்களுக்கு என்னென்னலாம் அவப்பெயரை உண்டாக்கணுமோ அப்படியெல்லாம் நான் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னாங்க. மன்னிக்க வேண்டாப்பா, நீ வந்து என்ன உன் வீட்டில் ஒரு தலையணை இருக்கா அப்படின்னாரு. இருக்குது அப்படின்னாரு. அந்த தலையணை எடுத்துடுவா அப்படின்னாரு. என்னடா இது வம்பா போயிடுச்சு, இந்த தலையணையை வச்சு அவர் ஏதாவது காலுகள் அமுக்கி விட போகிறாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டான். இல்லை, அந்த தலையணையை கொண்டுட்டு வந்தார். அந்த தலையணை கொண்டுட்டு வந்தான். வந்து இதில் இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்து அப்படியே நீ இந்த ஊர் பூரா காற்றுல அப்படியே பறக்க விட்டுரு, வெளியூருக்கும் போய் அந்த ஊரெல்லாம் எங்கெங்கெல்லாம் பறக்க விடணுமோ அங்கெல்லாம் அந்த பஞ்சை பறக்க விட்டுரு அப்படின்னாராம். விட்டுட்டு வெறும் அந்த தலையனுடைய உரையோடு வந்தான். நான் செஞ்சிட்டேன் ஐயா அப்படின்னா. இப்போ என்ன செய்கிற, இந்த பஞ்செல்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னாராம். அப்படியா, இந்த பஞ்செல்லாம் எங்கே கலெக்ட் பண்ணுறது, காற்றுல எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சே. அப்படியா, போய் பாரு அப்படின்னு சொல்லி இந்த ஊர் பக்கத்து ஊரெலாம் போய் தேடி பார்த்தா அந்த பஞ்சு கிடைக்கல. அவன் வந்து சொன்னான், அதே மாதிரி தான் தம்பி, என்னை குறித்த துர்ச்செய்தியை பரப்பினேன், அதே அந்த பஞ்சு. இப்போ அந்த பஞ்செல்லாம், அந்த பேரெல்லாம் இப்போ கலெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த மாதிரி யாரும் இது மாதிரி பேசாதப்பா அப்படின்னு சொல்லி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் யோசேப்பு அங்கே சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்கிறான். நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க, நான் வந்து ஒரு சொப்பனை கண்டேன், அந்த சொப்பனத்தை விளக்கி சொன்னேன், நீங்கள் எல்லோரும் என்ன செஞ்சீங்க, என் மேலே பொறாமை கொண்டீங்க, என்னை கொலை பண்ணணும்னு நினச்சிங்க, என்னை 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டிங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த போத்திமார் வீட்டிலே எனக்கு தீமை செஞ்சாங்க, நான் அவனுக்கு நன்மை தான் செஞ்சேன், தீமை செஞ்சான். அதே மாதிரி ஜெயிலில் சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாகி தலைவனுக்கும் நான் நன்மை செஞ்சேன், அவன் என்னை மறந்து போயிட்டான். ஆனாலும் கர்த்தர் ஒரு நாள் என்னோடவே இருந்து எனக்கு வேண்டியதை எல்லாம் செஞ்சார், என் கூடவே இருந்தார். ஒரு நாள் வரும், என்னை அந்த சொப்பனை நிறைவேறுவதற்கு ஒரு நாள் வரும் அப்படின்னு நான் காத்திருந்தேன். அதே போல் ராஜா மூலமாக ஒரு சொப்பனை வந்து அந்த ராஜாவுக்கு அர்த்தத்தை சொன்னதுனால கர்த்தர் என்னை அந்த ராஜா ஆள் அனுப்பி என் கட்டுகளெல்லாம் அவிழ்க்க வச்சு என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு போய் என்னை தேவன் வைத்தார். நான் நன்மை தான் செஞ்சேன், நீங்கள் தான் எனக்கு தீமை செஞ்சீங்க. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தீமையை நன்மையினால் வெல்லுங்க. யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சிட்டாங்களா, இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தேர்ந்தார். அந்த யூதாசுக்கும் நன்மை செய்தார், பேதுருக்கும் நன்மை செய்தார். யார் யாரெல்லாம் இவர் மேலே குற்றம் சுமத்தினாங்களோ அத்தனை பேருக்கு இயேசு நன்மை செய்தார். நீங்களும் நன்மை செய்ய பழகுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இது உயிர்த்தெழுந்த நாள், இந்த நாளில் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள உதவி செய்யும். உலகமெங்கு நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் இயேசுவை நாமம் மகிமைப்பட ஜெபிக்கிறோம், இயேசுவை நாமம் உயர்த்தப்பட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளும், வியாதி பலவீனம் எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
காட் bless யூ எவ்ரிபடி. ஆமேன். தேங்க்யூ.